ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான தக்காளி குழம்பு. அதுக்கு நான் 3 தக்காளி எடுத்து அதை பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் 4 பல் பூண்டு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து மசிச்சு வச்ச தக்காளியோடு கலந்துடுவோம். இவ்வளோ தான் கன்சிஸ்டன்சி வரணும். இதை ஒரு 2 பேர் அளவுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் அது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்கனவே வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறனால ரொம்ப வேணாம், ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இது தக்காளி குழம்பு கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குன்றனால நம்ம கொஞ்சம் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. இப்போது 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதை வந்து பாயில் ஆகட்டும். ஒன் சைடு அது நடந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாளிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் வரட்டும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் மசாலாலாம் நல்லா பாயில் ஆகி குக்காகி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இங்கே இனிமேல் தாளிக்க ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். கருகக்கூடாது, நல்லா அது வெடித்து பொரிஞ்சு வந்தால் மட்டும் போதும். ஆல்ரெடி கரம் மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணிட்டனால நம்ம வேறு எதுவும் தேவையில்லை. பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது பச்சை மிளகாவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுற வேண்டியதான். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணுங்க, அதுவே நல்லா பிரிஞ்சு வரும். கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது தாளித்ததை இதில் குழம்புல கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு லைட்டாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு எல்லாம் சேர்த்துட்டோம், உப்பு மட்டும் வந்து சேர்க்கலை இன்னும். ஸோ 2 நிமிஷம் அது நல்லா மிக்ஸ் ஆனவுடனே நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. நீங்கள் வந்து திடீர்னு எந்த ஒரு காய்கறி வீட்டில் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, டயலமாக இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு வந்து தக்காளி குழம்பு வந்து சூஸ் பண்ணி டக்குன்னு வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய்லாம் போடுறதுனால நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு இதுவும் கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள்.